ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்முடைய அடுத்து வரக்கூடிய 2024, 25ஆம் ஆண்டிற்கான பள்ளிகள் திறப்பு தள்ளி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறையில் பரபரப்பாக ஒரு விஷயம் பேசப்படுகிறது. அது ஏன் தள்ளி போகுது, எதனால் தள்ளி போகுது அப்படிங்கிற விஷயந்தான் நம்ம இன்னைக்கு நம்முடைய சேனலில் பார்க்க இருக்கிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதரவை தாருங்கள். எதனால் தள்ளி போகுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா இந்த பாராளுமன்ற தேர்தல் அறிவிப்புனால இந்த அறிவிப்புக்கான வேட்புமனு பரிசீலனை 28ஆம் தேதி தொடங்குகிறது. அதே போல வாக்கு பதிவு நாள், வாக்குகள் செலுத்த வேண்டிய நாள் ஏப்ரல் 19ஆம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதியும் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தினால அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதனால் கோடை விடுமுறைக்கு பின்னர் ஜூன் 1 அல்லது 2ஆம் தேதி தான் பள்ளிகள் திறக்கப்படுவது எல்லா வருடமும் வழக்கமாக நடைபெற்று கொண்டே வருகிறது. ஸோ இந்த நிலையில் இந்த மாற்றம் நிகழலாம். அதாவது இந்த வாக்குப்பதிவு எண்ணிக்கை இருப்பதனால ஜூன் 6க்கு பின்னர் தான் பள்ளிகளை திறக்க முடியும். அதே போன்று ஜூன் 7ஆம் தேதி வெள்ளி, ஜூன் 8ஆம் தேதி சனி, ஜூன் 9ஆம் தேதி ஞாயிறு வருகிறது. எனவே ஜூன் 10ஆம் தேதி அதற்கு பிறகுதான் பள்ளிகளை திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது போக இன்னொரு சவாலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஞ்சி இருக்கிற 1 முதல் 9ஆம் வகுப்பு வரைக்கான மாணவர்களுக்கான தேர்வுகள் எப்படி நீளும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. அந்த தேர்வுகள் எப்போது முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டும் பரபரப்பாக பேசப்படுகிறது. 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வுகள் ஏப்ரல் கடைசி வாரம் வரை நீளும். ஆனால் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடப்பதால் அதற்கு முன்னதாக தேர்தலை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் பல தனியார் பள்ளிகள் மார்ச் 29ஆம் தேதியுடன் தேர்வுகள் முடிவடையும் வகையில் அட்டவணை தயாரித்துள்ளது. மேலும் சில பள்ளிகள் மார்ச் 28ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 5ஆம் தேதி முடிவடையும் வகையிலும் அட்டவணை தயாரித்துள்ளது. அதிகபட்சமாக ஏப்ரல் 12ஆம் தேதிக்குள் அனைத்து தேர்வுகளையும் முடித்துவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி பள்ளிகள் நினைக்கின்றன. இதற்கு ஏற்ப தொடக்க நடுநிலை பள்ளிகள், உயர்நிலை பள்ளிகள் தேர்வுகளை நடத்த தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை ஆலோசனை நடத்தி வருகிறது. இந்த முறையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கூடுதலாக இந்த விடுமுறை நாட்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த கல்வியாண்டு இந்த தேர்வுகள் முடிப்பதும் அதற்கு அடுத்து இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு தயாராவதும் அதற்கேற்ப பல்வேறு நடைமுறை சிக்கல்களும் இந்த வருஷ பள்ளி கல்வித்துறையை ஒரு பெரும் சிக்கலுக்கு, பெரும் நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்பதில் ஐயமில்லை. இதையெல்லாம் தாண்டி மாணவர்களுக்கு எப்போது விடுமுறை என்பதையும் இன்னும் பள்ளி கல்வித்துறை சரியாக அறிவிக்கவில்லை. இது பற்றி அறிவிப்பு வரும் வரை நாம காத்திருப்போம். இது போன்ற பல்வேறு தகவல்களை தெரிவதற்கு நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். பாய் பாய்.